வாலிப வயோதியர்கள் ஃபேஸ்புக்ல இருந்து டீ கடை வரைக்கும் அக்கௌண்ட் வச்சிருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதே ஒரு புரியாத புதிர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால் வரது ஃப்ரெண்டு தான். அதே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் அதே ஃப்ரெண்டு தான். அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்காகவே கர்ணன் படத்துலேருந்து இப்போ வந்து நண்பன் படம் வரைக்கும் பார்த்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேக நிகழ்ச்சி தான் இந்த தோஸ்த் படா தோஸ்த். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோக்கு நிறையா ஸ்பெஷல் கெஸ்ட்லாம் வர போகிறாங்க. சும்மாலாம் கிடையாது, அவங்க கூடவே நிறைய தோஸ்துங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே எக்கச்சக்கமான கேம்ஸ்லாம் விளாட போகிறோம். ஓகே, 3 கெஸ்ட் அவங்க தோஸ்த் கூட வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு வாட்டி கை தட்டிக்கங்க. சரியா? நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும்? சூப்பரா இருக்கும். இனி பார்க்குறவங்க தான் நல்லா இருக்கிறாங்களான்னு தெரியல. சரி, ஓகே. ஸோ டீம் ஏல இருக்கிற ஜூலி, உங்களை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக ஜூலின்ற வார்த்தை ரொம்ப ஈஸியாக வாய்க்குள்ள நுழைஞ்சிடும்ல. ஜூலி, டாமி, ஜூலி, ஜிம்மி. உண்மையான பேர் விசாலாட்சி. விசாலாட்சி. ஆமா, பெருசா இருக்கு அப்படின்றதால ஜூலின்னு சொல்லிட்டாங்களா? குழந்தைல இருந்து ஒரு பெட் நேம் ஜூலி, அவ்வளவுதான். ஓகே, எல்லா வீட்லயும் இருக்கிற பெட்டுக்கு நேம் வந்து ஜூலி தானே? உங்களுக்கு மட்டுமா? ஆக்சுவலா உங்களுக்கும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஜூலி இருக்கு. என்னன்னா, இந்த ஜூலி வந்து ரொம்ப ஜாலி. அந்த ஜூலி கிட்ட வந்து பழகாம போயிட்டோம்னா முடிஞ்சு நம்ம ஜோலி. அந்த மாதிரி. ஓகே, பழகிட்டீங்கன்னா ஓகே, பழகலாம் இங்கேயும் அப்படியா? நீங்க சொல்லுங்க, பழகாம இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க யாரு தோஸ்து? நீங்க ஹஸ்பண்ட் ஆயிட்டேன். ஹஸ்பண்ட் ஆயிட்டீங்களா? ஐயோ, இதான ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. சரி, சின்ன கலைவாணன் காமெடியில டாக்டரை கரெக்ட் பண்ண போய் உண்மையிலேயே ஒரு டைரக்டரை கரெக்ட் பண்ணிட்டீங்க. சூப்பர். ஸோ எப்படிங்க ஜூலி, உண்மையிலேயே ஜாலியா இல்லை இப்போதைக்கு சிரிக்கிறாங்க? ஆமா, செம ஜாலியா, ரொம்ப ஜாலி. ஓகே ஜூலி, உங்களை பத்தி சொல்லுங்க. சின்ன கலைவாணன் காமெடிஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். ஆமா, அவர் கூட வந்து ஒரு 25 படங்கள் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்ப ரீசெண்டா சந்தானம் சார் கூட ஒரு காமெடி ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. குருநாதன் சொன்னா எனக்கு விவேக் சார் மட்டும்தான். சூப்பர். ஏன்னா அவர் கூட நடிச்ச படங்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்டான காமெடி தான். அவரோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து காதல் சடுகுடு. அந்த மைனர் குஞ்சுமணி சுட்டுட்டேன்னு ஒரு காமெடி ட்ராக் வரும், அந்த பொண்ணு நான் தான். அது எவ்வளவு பெருமையா சொல்றாங்க பாருங்களேன். ஒரு பையனுக்கு. சரி விடுங்க, வேண்டாம். இப்போ சந்தானம் கூட நடிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சின்ன கலைவாணன் விவேக் சார் கூட. 2 பேர் பார்க்கறதுல வந்து யார் பார்க்க அழகா இருக்கிறா, அதே மாதிரி யாரோட காமெடி சூப்பரா இருக்கு? போட்டு வாங்குறாரு, தெளிவா பார்த்து பார்த்து. இதுதான் உண்மையான ஒரு தோஸ்தோட வேலை. விவேக் சார் தான். விவேக் சார் தான். அப்ப சந்தான காமெடி சரியில்லை அப்படி நான் சொல்லல. இல்ல, அவர் கூட இப்பதான் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா விவேக் சார் கூட நிறைய படங்கள் வந்து பண்ணதுனால எனக்கு அவரோட நடிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா. சூப்பர். ஓகே, வெல்கம் டு தி ஷோ. Thank you. ஓகே, டீம் பி ல இருக்க ஜிதேஷ் அண்ட் தோஸ்த். ஜிதேஷ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியா? நல்லா இருக்குங்க உங்க முடி. இன்னைக்கு பெண்களே இவ்வளவு முடிய வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க எப்படி இப்படி வளர்த்துருக்கீங்க? எனக்கு இருக்கிறதுலே கஷ்டம் இந்த வேலை தான், முடி வளர்க்கறது தான். சோ அதவே பாதி நேரத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கறதுல நேரா அதுலயே டைம் போயிருது. சரி, ஓகே. சொல்லும்போது சோகம் தெரியல, சைட் அடிக்க முடியல, மத்த வேலையெல்லாம் பார்க்க முடியல. ஓகே, நல்ல விஷயங்க. ஒரு நல்ல பையனை கலக்கினா எப்படி வருது பாருங்க. 2 வந்துரும். எப்பயுமே பசங்க இப்படி பொண்ணுங்க நடுவுல மாட்டிலானே முடிஞ்சு. இன்னைக்கு வேற பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கரெக்டா தான் இருக்கு. 3 ஆண்கள் 3 பெண்கள் இருக்கிறீங்க. அண்ட் பாக்குற சொல்லியிருக்காங்களா நீங்க அப்படியே சிபிராஜ் மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு? இல்ல, அப்படி சொல்ல. சில பேர் வந்து சிம்புன்னுவாங்க, சில பேர் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. பாத்துக்கங்க, சிம்புவை பத்தி உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. தகுமான மனுஷன். சரி, நல்ல மனுஷன் தாங்க. இப்ப என்னங்க நான் சொன்னேன், ஒரு தடைகளை தாண்டி வராரு, அதுக்காக நாங்க சொன்னோம். சொல்லுங்க பிரதர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து தலக்கோணம்ன்ற படத்துல ஹீரோவா பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எந்தெந்த முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க? டான்ஸ், ஸ்டண்ட், இதெல்லாம் வந்து அதான் ஃபைட், அதுக்கப்புறம் டான்ஸ் ரொம்ப கம்பல்சரி. ஸோ அதனால டான்ஸ் கத்துக்கணும். அது நீங்க சொன்ன மாதிரி டயட் ரொம்ப முக்கியம். ஏன்னா எப்போ வாய்ப்பு வரும்னு தெரியாது. நம்ம பட் அந்த வாய்ப்பு ஒல்லியா இருக்கணுன்ற டைம்ல வந்து நம்ம குண்டா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை ஆயிடும். இதுமே இருக்கு. எல்லாத்துக்கும் மேல நடிக்க தெரியணும். நான் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட். வெரி குட், வெரி குட். நான் ஒரு 3 வருஷமா நிறைய ஸ்டேஜ் டிராமா, ஸ்டேஜ் ஷோஸ்லாம் பண்ணியிருக்கேன். சூப்பருங்க. எனக்கு பட வாய்ப்பு வந்ததே வந்து என்னோட தியேட்டர் ஷோஸ்லாம் பார்த்துட்டு அது மூலமா தான் வந்து. சரி, ஓகே. இப்போ தியேட்டர் ஷோல இருந்து அடுத்த தியேட்டருக்குலாம் வர போறாரு. நீங்க மட்டும் இல்ல, தியேட்டருக்கு வர மக்களும் உங்களை பார்த்து சிரிக்கணும், ரசிக்கணும் அப்படின்றத நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடும். வெல்கம் டு த ஷோ. உங்க தோஸ்தை பத்திலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுங்க, அது அடுத்த ரவுண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் டீம் சி ல இருக்கிற ஜீவிதா அண்ட் தோஸ்த்,
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன கும்பிடே பெருசா இருக்கு. இல்ல உங்களுக்கு கும்பிட்டுக்கறேன். இது என்னமோ வந்து வேணாண்டா. இந்த ரெண்டு டீமோட வச்சுக்க. இங்க வந்துராத. கலைக்காதடா கலைக்காத அப்படின்றாங்க. சரி கேசரி கலர்ல Dress போட்டு வந்திருக்கீங்களே. யார் இந்த Dress-ஐ சஜஸ்ட் பண்ணா உங்களுக்கு? இத நானே செலக்ட் பண்ணிட்டேன். சோ நீங்களே உங்களுக்கு மண்ண வாரி போட்டுக்கிறது. வேற யாரும் போட தேவை கிடையாது. வேற யார் போட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால நானே நமக்கு நம்ம செஞ்சுக்கிறதுல ஒரு தனி திருப்தி. Yes. சரி ஓகே. ஜீவிதா உங்களை பத்தி சொல்லுங்க. ஆனா என்ன இன்னைக்கு வந்திருக்க 3 கெஸ்ட்டுமே ஜூலி, ஜிதேஷ், ஜீவிதா ஒரே ஜேல இருக்கே. ஸோ அதுக்கு ஒரு வாட்டி கை தட்டிக்கணுங்க. நல்ல விஷயங்க. ஸோ ஷோலாம் இன்னைக்கு ஜேன்னு இருக்க போறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. வேணாம் ஜேன்னு இருக்க போறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா நீங்களாம் ஜெயிக்க போறீங்களா அப்படின்றதான் எனக்கு டவுட்டா இருக்கு. சரி பாத்துடலாம். ஜீவிதா சொல்லுங்க உங்களை பத்தி. நான் ஆக்சுவலா ஏவிஎம் தான் என்ன இன்ட்ரோ듀ஸ் பண்ணுச்சு. ஏவிஎம்னா ஏவிஎம் பேனர். ஏவிஎம் பேனர் உங்களை இன்ட்ரோ듀ஸ் பண்ணுச்சு. ஏவிஎம் பேனர்ல இருக்க சைக்கிளா சார், சதாசிவம் தாஸ் சார் தான் என்ன இன்ட்ரோ듀ஸே பண்ணாங்க சினி ஃபீல்டுக்கு. ஸோ அடுத்தடுத்து சீரியல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். இன் பிட்வீன் நடுவில் ஒரு திடீர் திருப்பு முனை என்று தனியும் படம் நான் ஹீரோயினா பண்ணியிருக்கேன். அதில் மயில்சாமியோட செகண்ட் சன் யுவன் மயில்சாமி அவன் பண்ணியிருக்காரு. இப்போ எல்லாத்தையும் பண்றீங்க. என்னதான் பண்ணல விட்டு இந்த ஃப்ளோல போனா கதையெல்லாம் சொல்லிடுவாங்க போல. மயில்சாமி சாரோட பையன் இந்த இப்படி நாங்க படத்துல பாத்தீங்கன்னா அப்படி இப்படி அப்படின்ற மாதிரி போட்டு வாங்கிடலாம். அண்ட் உங்க தோஸ்த் பத்தி சொல்லுங்க. அவங்க பேர் என்ன பண்றாங்க? இவங்க காயத்ரி. இவங்க நல்ல ஒரு சிங்கர். அப்படியா? ஆமா. உங்க நல்லா பாடுவீங்களா? குளுகுளுன்னு இருக்கணும் நானே நினைச்சுக்கிறேன். ஓகே. நீங்க எத்தனை தாய்க்கு சமம்? இல்ல பொதுவாவே பாட்டு பாடினா நான்லாம் தூக்கிடுவேன். எங்க வீட்டுல எங்க அம்மா பாடி அப்படி பழகிட்டாங்க. சரி எங்களுக்காக இந்த ஷோ நான் பாட மாட்டேன். தூக்குறவங்க எல்லாம் எழுப்பிடுற மாதிரி. சூப்பருங்க. சரி சொல்லுங்க. அப்பனா இவங்க பாட்டை இப்ப ரெக்கார்ட் பண்ணி ஓடுற பஸ் டிரைவர் எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க நல்லா தூங்குறாங்க. சரி எங்களுக்காக ஒரு நல்ல பாட்டா பாடி இந்த ஷோவை தூங்கி வைங்க. ஜிங்கனமானி சிவிச்சு புட்டா நெஞ்சிலானே ஹே வெங்கலக்கின்னி போல மின்னும் மந்திரமே நீ நான் வெக்கத்துக்கு பக்கத்தில் போகாதவ ஒரு நூலு இல்ல சேல கட்ட ஆளானவ அழனி வந்தாய வந்தாகாலி ஆமாங்க. ரோ போட்டுருங்க. இந்த ஷோ ரோ போட்டுருங்க. எப்படி இந்த ஒரு பாட்டு தான் நம்மளுக்கு ஃபேவரட்? நல்லா பாடுற மாதிரி வருமா இல்ல எல்லா பாட்டும்? ஓகே சூப்பர். சோ இந்த எபிசோட் ஃபுல்லா நல்ல பாட்டா நீங்க பாடணும்ன்றதுக்கு உங்களுக்கு டீம் சிக்கு வாழ்த்துக்கள். தெரிஞ்ச நீங்க ஆடி பாயிண்ட் எடுக்க மாட்டீங்க, பாடியே பாயிண்ட் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. 3 டீம் ரெடியா இருக்கீங்க. நம்ம ரவுண்ட்குள்ள எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆளுக்கு ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ நாங்க ப்ளே பண்ணுவோம். டப் ஸ்மாஷ்னா தெரியும்ல? ஈஸி தான். என்னங்க இது டப் ஸ்மாஷ்ன்றது ஆஃப் இல்லையா ஆனுவல் எக்ஸாமா? ஒரு வாய்ஸை போட்டுருவோம். அதுக்கேற்ற மாதிரி நடிக்க போறோம். டைரக்டர் வேற பக்கத்துலேயே இருக்கிறாரு. சரியா? படத்துல தான் சொல்றதை கேட்கறது இல்ல, இங்க கேம் ஷோலயா சொல்றதை கேளுமா? சரி ஓகே போயிடலாமா? டப் ஸ்மாஷ் எல்லாத்துக்குமே பரிச்சயமான விஷயம் தானே? ஓகே. டீம் ஏக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோவை இப்ப கேட்டலாம். சிம்புக்கு என்னாலதான்டா தொல்ல, ஆனந்த தொல்ல. டீம் ஏ ரெடியா? ரெடி. ஓகே, டீம் ஏக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3 2 1. சிம்புக்கு என்னாலதான்டா தொல்ல, ஆனந்த தொல்ல. என்னங்க வாயை மூடிக்கிட்டீங்க? பல்லு தெரிஞ்சாதான் பவர் ஸ்டாரு. அதுல அவர் அந்த பல்லு காட்ட மாட்டாரு. அப்படியா? ஓ, அவ்வளவு துல்லியமா நீங்க பவர் ஸ்டாரை பாத்துருக்கீங்க. பவர் ஸ்டாரை தமிழ்நாட்டிலேயே பார்த்தது ஜூலி. அதாவது நாங்க காமெடி பண்ணணும்னு எங்களோட நோக்கமே கிடையாது. தானா அமைது. சரி, அப்ப இவங்களுக்கு ஒரு பட்டம் கொடுத்துருவோம். இனிமே பவர் ஸ்டாரோட மகளிர் அணி தலைவியா இவங்களை நம்ம இன்னையில இருந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஜூலி முடிஞ்சு ஜூலி. சரி ஓகே, டீம் ஏ ஓட டப் ஸ்மாஷ் ஆடியோ கேட்டாச்சு. அடுத்ததா டீம் பி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ ப்ளீஸ். நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சோ டீம் பி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3 2 1. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி விக்கிறவன், குண்டூசி விக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சூப்பர். உண்மையிலேயே அந்த காமெடியை பார்க்குறவங்க இந்த காமெடி நல்லா இருந்துச்சு. என்னன்னா இப்படி ஒரு இப்போ இருக்கிற மாடர்ன் யூத் அந்த ஒரு ஃபேஸ் கொண்டு வரப்ப கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு. இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். சரியா? சூப்பர் ஜிதேஷ் அண்ட் டீம். அண்ட் ஜீவிதா ரெடியா? ஓகே, கேசரி சட்டைக்கு இப்போ அந்த டப் ஸ்மாஷ் ஆடியோ அண்ட் சிங்கர் நீங்களும் ரெடியாக இருந்துக்கங்க. டீம் சிக்கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இப்போ ப்ளே பண்ணலாம். அப்ல இருக்கிறவன் டவுன் ஆகுறது, டவுன்ல இருக்கிறவன் அப் ஆகுறது பெரிய விஷயமே இல்லடா. கடைசியில எதிரிக்கு ஆப் வச்சு எவன் ஜெயிக்கிறான்றதா முக்கியம். ஓகே, சோ டீம் சி ரெடியா? சோ டீம் சி கான அந்த ஒரு டப் ஸ்மாஷ் ஆடியோ இன் 3 2 1.
அப்ல இருக்கிறவன் டவுன் ஆகுறதும் டவுன்ல இருக்கிறவன் அப்பா ஆகுறதும் பெரிய விஷயமே இல்லடா. கடைசியில எதிரிக்கு ஆப்பு வச்சு எவன் ஜெயிக்கிறான்றதான் முக்கியம். என்ன எதிரின்னு விரல ஜிதேஷ் பக்கமா போகுது. ஆனா ஒண்ணு, அந்த அப்ல இருக்க டவுன் டவுன்ல இருக்க அப்புன்னாங்கல்ல, அது அவங்க தோஸ்துக்கு தான் அந்த ஸ்டூல் போட்டுருக்கோம் கீழே, அது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புலே இருங்க, பாயிண்ட் டவுன் ஆயிடக்கூடாது சரியா? 3 ரவுண்ட் முடிவுல டீம் சி ஜெயிக்கணும் அப்படின்னு நான் சொன்னா என்ன நீங்க பாப்பீங்க முறைச்சு, அதனால எல்லா டீமும் ஜெயிக்கணும். ஓகேவா, போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நம்ம போறோம். ரெடியா இருக்கீங்களா? ரெடி. ஸோ 3 டீமும் ரெடியா இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நம்ம விளையாட போறோம் சரியா? 3 டீமும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நாங்கள் சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 1 என்ன அப்படின்றத சொல்லிடணும். ரவுண்ட் 1 இஸ் கால் என்னையா சொல்ல வர. ஸோ இந்த என்னையா சொல்ல வரல என்ன நான் பண்ணுவோம்னா, வந்திருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் கையில் ஒரு ஹெட்ஃபோன்ஸை கொடுத்து உள்ள பாட்டை நாங்கள் சத்தமாக போட்டுருவோம். அது நீங்கள் உங்கள் காதில் மாட்டிக்கணும் சரியா? நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குமே, அது உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியும் சரியா? ஸோ பாட்டு இப்படி சத்தமாக வச்சதுக்கப்புறமா உங்கள் தோஸ்து, ஸோ ஏ டீமில் இருக்க மணிகண்டன் கையில் நாங்கள் ஒரு கார்டை கொடுத்துருவோம். அந்த கார்டில் வந்து 10 படங்களோட பேர் இருக்கும். அந்த படத்தோட பேர் வந்து அவர் கத்தி சொல்லுவார் டைம் ஸ்டார்ட் ஆன உடனே. ஸோ உள்ள பாட்டு ஓடுறதுனால உங்களுக்கு எதுவுமே கேட்காது. நீங்கள் அவரோட லிப் மூமெண்ட்டை மட்டும் வச்சு கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு படத்தோட பேரை. அண்ட் உங்களுக்கு வந்து தீம் சொல்லிடுவோம் நாங்கள், விஜய் படம், அஜித் படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு தீம் கொடுத்துருவோம். அந்த தீமில் இருக்கிற படங்கள் 10 நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒரு படத்துக்கு உங்களுக்கு 10 பாயிண்ட். 10 படத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். அண்ட் இதுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற டைம் 120 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ டீம் ஏலேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னையா சொல்ல வர விளாட்றதுக்காக வாங்க. ஜூலி. ஓகே, டீம் ஏ உங்களுக்கு வந்திருக்க அந்த தீம் என்ன? நடிகர் கவுண்டமணி செந்தில் படங்கள். கவுண்டமணி செந்தில் படங்கள். கவுண்டமணி செந்தில் படங்கள். ஏயா இப்படி இருக்கீங்க? இல்ல மைண்ட் வாய்ஸ் தான் நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணிடுவீங்கல்ல. இதுல மைண்ட் வாய்ஸ் எடுக்கிறீங்களான்னு பார்ப்போம். கேட்ச் பண்ணலாம். ஸோ டீம் ஏ என்னையா சொல்ல வர விளையாட போறாங்க. ஸோ அதுல உங்களுக்கு 120 செகண்ட்ஸ், ஆக்ஷன் பண்ணக்கூடாது. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா நீங்க சத்தமா சொல்லணும், அமைதியா சொல்லணும். சத்தமா ஆஹா, நீங்க சத்தமா சொல்லணும். இல்ல அவளுக்கு நான் சத்தம் இல்ல அதுதான் கேம் ரூல். அப்படியா? நீங்க வாயை திறந்து சொல்லணும். கரகாட்ட உள்ளத்தை அள்ளித்தா, உள்ளத்தை அள்ளித்தா. நல்லா அள்ளி கொடுங்க. உள்ளத்தை அள்ளித்தா, உள்ளத்தை அள்ளித்தா. ஜென்டில்மேன். சின்ன தம்பி. ஜென்டில்மேன். இல்ல பிரபு ஜென்டில்மேன். ஜென்டில்மேன். அடுத்த படம் முறைமாமன். முறைமாமன். அடுத்து என்ன படம் டைரக்ட் பண்றீங்க? முறைமாமன். ஜென்டில்மேன். ஜென்டில்மேன். நீங்க சொல்ல கூடாது. டீம் ஜென்டில்மேன். அவர் சொல்லட்டும். ஜென்டில்மேன். சின்ன தம்பி. அடுத்த படம் வாங்க. வைதேகி காத்திருந்தாள். வைதேகி காத்திருந்தாள். வால்டர் வெற்றிவேல். வைதேகி காத்திருந்தாள். நீங்க காத்துருங்க. சேரன் பாண்டியன். சேரன் பாண்டியன். சிங்கே சரி. சேரன் பாண்டியன். என்ன நீங்க வீட்ல பிராக்டீஸ் சேரன் பண்ணிருக்கீங்க? பாண்டியன். அடுத்த படம் சேரன்ல இருக்காதீங்க. சோழன். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். அப்ப அதுலயே சொல்லுங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. ஊரு விட்டு ஊரு வந்து. ஊரு விட்டு ஊரு வந்து. எந்த ஊர் பிரதர் நீங்க? ஊரு விட்டு ஊரு வந்து. பிரதர் நீங்க எந்த ஊரு? சென்னையானா? ஊரு விட்டு ஊரு வந்து. ஊரு விட்டு ஊரு வந்து. அங்க பாருங்க டைம் போயிட்டு இருக்கு. ஜென்டில்மேன். இங்கேயும் பாத்தீங்க பிரதர். முறை மாமன். சொல்லியாச்சு. சின்ன கவுண்டர். முறை மாமன். சின்ன கவுண்டர். எத்தனை வாட்டி சின்ன கவுண்டர். வைதேகி காத்திருந்தாள். வைதேகி. வைதேகி காத்திருந்தாள். காட்டனா? வைதேகி காத்திருந்தாள். கோயில் காளை. நீங்களா? கோயில் காளை. காளையா? கோயில் காளை. காலைல என்ன சாப்பிட்டீங்க பிரதர்? கொஞ்சம் சத்தி சொல்லுங்க. சேரன் பாண்டியன். சேரன் பாண்டியன். டைம் முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க எத்தனை படம் சொல்லியிருக்காங்க அவங்க? 7 8 எனக்கு தெரியல. சரி ஓகே, அது அப்புறமா பாத்துக்கலாம். நம்ம பாயிண்ட்ஸ் வரும்ல அப்ப தெரிஞ்சுக்கலாம். எப்படி இருந்துச்சானா? ஆனா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா லிப் கண்டுபிடிச்சு சொல்றது கொஞ்சம் டஃப் தான். சவுண்ட் ரொம்ப இது இவர் பேசுறானா அங்க எதுவுமே கேட்கல ஆக்சுவலா. எங்க அவர்தான் கத்தவே மாட்டாரு, அமைதியா சொல்றாரு. இல்ல இவரோட வாய்ஸே அவ்வளவுதான், கத்த மாட்டாரு. அவ்வளவு ரொம்ப சமத்து. அதாங்க வீட்ல ஒருத்தர் தான் கத்தணும், ஒருத்தர் அமைதியா தான் இருந்தாங்க. வேற வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். சரி ஓகே. இப்போ அடுத்ததா டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அடுத்ததா என்னையா சொல்ல வர வளர்றதுக்காக டீம் பில இருந்து ஜிதேஷ் வாங்க.
ஓகே உங்களுக்கான தீம் என்னன்னு சொல்லுங்க. டீம் பி. நடிகர் விவேக் படங்கள். நடிகர் விவேக் படங்கள். உங்களுக்கு அது வந்திருக்கலாம்னா ஜஸ்ட் மிஸ். சரி ஓகே. நடிகர் விவேக்கோட படங்கள். சின்ன கலைவாணன் விவேக் இருக்கிறார்ல, அவருடைய படங்கள். சரியா? விவேக் பேர் சொல்லிட்டீங்க, முதல் ரவுண்ட்ல உங்க பேரே கேட்கல நம்ம. உங்க பேர் சொல்லுங்க. தர்மேந்திரா. ஹீ இஸ் a big வில்லன்ல நார்த்ல. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க இவருக்கு வில்லன் நினைக்கிறேன். பார்த்து தோஸ்தா நல்லா வேலையை பார்த்துருங்க. ஓகே, ஸோ டீம் பிக்கான என்னையா சொல்ல வர ரவுண்டுக்கான கால அவகாசம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். பெண் மனதை தொட்டு. பெண் மனதை ஆக்சன் பண்ணக்கூடாது. 10 மார்க் கட்டு. மார்க் வரதுக்கு முன்னாடியே 10 கட்டு. பட்ஜெட் பத்மநாதன். பட்ஜெட் பத்மநாபன். எஸ். தென்காசி பட்டணம். தென்காசி பட்டணம். தென்காசி பட்டினம். லேசா லேசா. லேசா லேசா. லேசா லேசா. எனக்கு 20 உனக்கு 18. உங்களுக்கு இவ்வளவு பேர் இருக்குது. எனக்கு 20 உனக்கு 18 பிரதர். உங்களை நானு எனக்கு 20 உனக்கு 18. படிக்காதவன். படிக்காதவன். வேலையில்லா பட்டதாரி. என்ன இது கேடியமா? வேலையில்லா பட்டதாரி. வேலையில்லா பட்டதாரி. பாலக்காட்டு மாதவன். பாலக்காட்டு மாதவன். மாதவன். பாலக்காட்டு மாதவன். அங்க பாருங்க டைம் போயிட்டு இருக்கு பிரதர். நீங்க எந்த ஊரா சொல்லுங்க, நல்லா பேசுறீங்களே. பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? பாண்டிச்சேரினா பாண்டிச்சேரினோட ஃப்ரெண்ட் ஆயிட்டாரே. நான் தான் பாலா. நான் தான் பாலா. நான் தான் பாலா. சரி, அடுத்த படம். எனக்கு டவுட்டா இருக்கு. பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு. பார்த்திபன் கனவு. எஸ். எல்லாமே சொல்லியாச்சா? இல்ல ஏதோ 2-3 விட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல எல்லாமே சொல்லிட்டோமே. அப்படியா? பாண்டிச்சேரின்னு என்கிட்ட நீங்க பேர் சொல்லி இது ஊர் பேர் சொன்னீங்க, படம் பேர் சொன்னீங்களா? எல்லாமே சொல்லியாச்சா? சரி ஓகே, சூப்பர். தர்மேந்திரா. சொல்லி பாண்டிச்சேரி உண்மையிலேயே தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைன்னா கண்டிப்பா தண்ணி பஞ்சாயத்தே வராது உங்களுக்கு. இந்த சைடு கடலு, இந்த சைடா. சரி ஓகே. ஸோ டீம் பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. மறுபடியும் நல்லா ஒரு அடி கை தட்டிடலாம் அவங்களுக்காக. சரியா? இப்போ அடுத்ததா டீம் சி. ஜீவிதா அண்ட் காயத்ரி ரெடியா இருக்கிறீங்களா? போயிடலாமா? வாங்க ஜீவிதா. சரி, காயத்ரி ரெடியா? கன்ஃபார்மா. அசைக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க ஒரு படம் தெரியும்ல, கை அசைச்சிட்டீங்க, அதனால -10 மார்க் வேற ஆயிருக்கு. அது அதுக்காண்டி வேற எதுவும் பழக்கம் இல்லைல்ல, கை அசைக்கிற மட்டும் தானே பழக்கம். சரி ஓகே. காயத்ரி ரெடியா? நீங்க பாடி சொல்லி புரிய வைப்பீங்களோ இல்லாட்டி பேசி சொல்லி புரிய வைப்பீங்களோ தெரியாது. அவங்க பாயிண்ட் எடுக்க கூடாது, அதான் எங்களுக்கு தேவை. சரி ஓகே. உங்க தீம் என்னன்னு சொல்லுங்க. வடிவேலு படங்கள். வடிவேல் கைப்புள்ள கூண்டு கிளி வெள்ள கொண்டு வரது உங்க கையில இருக்கு. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். தேவர் மகன். தேவர் மகன். அவங்களுக்கு என்ன கேக்குறீங்க? தெனாலி ராமன். தெனாலி ராமன். அடுத்த படம் சிங்காரவேலன். சிங்காரவேலன். வின்னர் 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 வின்னர். எனக்கு வின்ன மாட்டீங்க, நீங்க வின்ன மாட்டீங்க. அடுத்த படம் வாங்க. மருதமலை. மருதமலை. மதுரமல்லி. மருதமலை. உண்மையிலேயே அந்த மலையை பாக்குற மாதிரி தான் நிக்கிறாங்க. நம்ம உரைச்சு இப்படி. மருதமலை. மதுரமல்லி. மருதமலை. அடுத்த படம் வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு. எத்தனை பாட்டு பாடிருக்கீங்க? வெற்றி கொடிக்கட்டு. காயத்ரி நீங்க சொல்ல மாட்டாங்க எப்படியும். தலைநகரம். 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 டயத்தை பாருங்க, அங்க பாருங்க. இருக்கட்டும் விடுங்க. இங்கிலீஷ்காரன். சரி இங்கிலீஷ் சவுண்ட் கம்மியா வைங்கப்பா. இங்கிலீஷ் என்னமா அந்த சின்ன பிள்ளைகள் சொல்லி தரேன். இங்கிலீஷ். குண்டக்க மண்டக்க. குண்டக்க காதுல கேட்காது. பாட்டு. ஆக்ஷன். குண்டக்க மண்டக்க. 10 மார்க் கூட எடுக்கல. குண்டக்க. உரல. ரெண்டக்க பாட்டு பாடுங்க. அடுத்து இத வாங்க. இம்சை அரசன். இம்சை அரசன். நாளை இம்சமா போமா. ஒரு படத்தோட பேரையும் சொல்ல மாட்டேன். சிங்காரவேலன். சிங்காரவேலன் சொல்லிட்டேன். தெனாலி ராமன். தெனாலி ராமன். தேவர் மகன். தேவர் மகன் சொல்லிட்டேன். தேவர் மகன் சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க. டைம் போயிட்டு இருக்குங்க. வேகமா சொல்லுங்க. கொடிக்கட்டு. வெற்றி கொடிக்கட்டு. அங்க பாருங்க, டைம் போயிட்டு இருக்கு. வெற்றி கொடிக்கட்டு. வெற்றி. அங்க பாருங்க. அடுத்த படம் வாங்க. நீங்க அடுத்த படம் வாங்க. தலைநகரம். டைம் போயிட்டு இருக்கு. அடுத்த படம். சரி இது வாங்க. தலையை விட்டுட்டு அடுத்து கால் கைக்கு வாங்க. இங்க வாங்க. வின்னர்.
நான் தான் சொல்றேன் நீங்க வின் ஆக மாட்டீங்க. அடுத்து இது வாங்க வாங்க இந்த வாங்க. Winner. இங்க வா காயத்ரி. எல்லாம் அதேதாங்க. வின்னர் வின்னர். அதுவே தமிழ்ல இருக்கா சொல்லுங்க. அதுதாங்க சொல்றேன். முடிஞ்சு போச்சு. சரி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். எங்களுக்கு அதான் வேணும். கஞ்சா கிஞ்சா அச்சுக்கின்னு நல்லா இருக்கா? பல்ச்சுக்கின்னு. சரி ஓகே அப்படியே இருக்கட்டும் பேசாம நான் பிரேக் விட்டுருவோமா? அது எப்படி இங்கிலீஷ் எப்படி சொன்னீங்க? இங்கிலீஷ் காரன். இந்த குண்டக்கன்னு சொல்றீங்களே. குண்டக்க காயத்ரி. ஓகே உங்க பேர் இன்று முதல் குண்டக்க காயத்ரி. நான் விளையாடிப்பேன்ல. சரி பரவாயில்ல. நம்மளுக்கு பாட்டு பாடுறதே நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் நல்லா வாய்க்கிலே பேசுங்க. உள்ள போனா என்னென்னமோ கேக்குறீங்க. சரி ஓகே. சோ 3 டீமுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னையா சொல்ல வர விளையாடி முடிச்சாச்சு. அதுல உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்கோர். டீம் A 70 பாயிண்ட்ஸ். டீம் B 90. டீம் C ஜீவிதா 40. ஓகே ஸோ 3 டீமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. என்னென்ன ஸ்கோர்ன்றதை பார்த்தாச்சு. ரவுண்ட் 2க்குள்ள போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? ஸோ 3 டீம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம விளையாடி முடிச்சாச்சு. இப்போவே ஓரளவுக்கு நம்ம கேம் ஷோ பற்றி உங்களுக்கு தெரிய வந்திருக்கோம். சரியா ஜாலியாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட் ரவுண்டு? சரி ஓகே. செகண்ட் ரவுண்ட் ரொம்ப ஈஸி. அதுவும் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற டீமுக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா எல்லாருமே ஒரு டீமில் திரைப்படத்தை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டீமில் டேரக்டர் இருக்கிறாரு. 2வது டீமில் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் 3வது ரவுண்டில் சிங்கர் அண்டு நடிகை. சரி ஓகே. டான்ஸும் நல்லா ஆடுவீங்க கேள்விப்பட்டோம். ஹீரோயினி அவங்க ஒரு ஹீரோயினி. சரி ஓகே. ஸோ படம்லாம் நிறைய பார்ப்பீங்களா? நிறைய பார்த்துருக்கீங்க அப்படிதானே? என்ன ஜிதீஷ் பார்த்துருக்கீங்களா? சரி இந்த தெரிஞ்சிருக்குமே. லைட்டாக சந்தேகத்தோட சொல்றாருப்பா. எப்படி நான் நடிச்ச படத்தை பார்க்கணுன்ற ஒரு கொள்கையில் இருக்கிறீங்க? இல்ல என்ன வரப்போகுதுன்னு பயம் வரும். அப்படியா? ரொம்ப ஈஸி தான். பயப்படுற அளவுக்குலாம் இல்லை. பயந்தா நாங்கள் இங்கே இருக்கிறோம். கிரியேட்டிவிட்டி உங்களோட ஃபர்ஸ்ட் ரவுண்டை வச்சே என்ன மாதிரியான ஒரு இதை கொடுக்கலான்னு யோசிச்சிருப்பாங்க நேரம். ஸோ இந்த ரவுண்டு பேர் என்ன அப்படின்னா கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. இந்த ரவுண்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் வரும். சரியா? எல்லாம் செக்ஸாக இருக்கும். ஒரு 5 ரோ 5 காலம் இருக்கும். அதில் வந்து தமிழ் சினிமாவின் பிரபலங்கள் செலிபிரிட்டிஸ் எல்லாரோட ஃபோட்டோஸும் அதில் இருக்கும். அதில் வந்து ஒரு 4 படத்தை நாங்கள் ஒழிச்சு வச்சுருக்கோம். இந்த 5 ரோ 5 காலம்னா 4 படம் ஒழிஞ்சிருக்கு. அந்த 4 படத்தை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா ஒரு படத்தோட இப்போ 4 படத்தில் ஒரு படத்தோட காம்பினேஷன் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இருப்பாங்க. ஒரு ரோலையோ ஒரு காலம்லையோ ஒரு டயக்னலாவோ இப்படியோ வந்து ஒரு காம்பினேஷன் 5 ஸ்டார் இருப்பாங்க. அந்த 5 ஸ்டாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி 4 படத்தோட காம்பினேஷன் ஸ்டார்ஸ் உள்ளே இருப்பாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு படத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 25 பாயிண்ட்டு. சரியா? 4 படத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 100 பாயிண்ட்டு. ஸோ 10 படம் எங்கே இருக்குது? 4 கண்டுபிடிச்சி 100 பாயிண்ட் எங்கே இருக்குது? சரியா? ரொம்ப ஈஸியான ரவுண்டு தான். அண்ட் இதுக்கு உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிற டைம் வந்து 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட் தான். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக அதே படத்தில் இருக்க கேரக்டர் இருக்காது, அந்த ஹீரோஸ் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவோம். மீதி இருக்கிற ஸ்டார்லாம் டம்மி தான். ஸோ அந்த கரெக்டான காம்பினேஷனை பார்த்து நீங்கள் வந்து விளையாடணும். ரெடியாக போயிடலாமா? ரெடி. ஸோ செகண்ட் ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டாக விளையாட போகிறது டீம் ஏ. இந்த ரவுண்டு பேர் கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. விளையாடிடலாமா? சரி. டீம் ஏக்கான அந்த ஒரு மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். வந்ததுலேருந்து டைம் ஸ்டார்ட் ஆயிரும். யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டக்குன்னு யோசிங்க. சிவாஜி சொல்லலாம். அப்படியே சொல்லிட்டே வாங்க டக்குன்னு. சிவாஜி. ஓகே. அடுத்த படம். பக்கத்துல இருக்க டீம் கெஸ் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே வச்சுக்கோங்க, வாய்க்குள்ளே வெளியில சொல்லிடாதீங்க, அப்புறம் அவங்களுக்கு தான் பாயிண்ட். அடுத்த படம். மைண்ட் வாய்ஸ் ஜூலி. டைரக்டர் கரெக்டா சொல்லிட்டாரு ஃபர்ஸ்ட் படத்தை. வல்லவனா? சரி ஓகே. வல்லவன் கடுத்து ராமன் தேடிய சீதை. ஓகே. அடுத்து இன்னும் ஒரு படம். சொல்லுங்க. 4 படம் சொல்லிருந்தா ரெக்கார்டு. வில்லு. வில்லு. 6 செகண்ட் இருக்கு. 5 சொல்லலாம். இது சச்சின். 5 படம் சொல்லிட்டீங்க. சரி 4 படத்துக்கு மொத்தம் நீங்க 5 படம் சொல்லியிருக்கிறீங்க. சரியா? இல்ல எந்த படத்தை வந்து இது ஆப்ஷன்ல இல்லன்னு சொல்லி வில்லு இல்ல. சரி ஓகே. அது வில்ல மட்டும் தூக்கிடுறோம். சரியா? ஓகே. என்னென்ன படம் சொன்னீங்க? முதல்ல சிவாஜி, அதுக்கப்புறம் ராமன் தேடிய சீதை, வல்லவன், அப்புறம் வந்து சச்சின். 4. ஓகே. 4 படம். சோ ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து சிவாஜி. ஓகே. சிவாஜி இந்த கட்டத்துல இருக்கா? ரைட் ஆன்சர். சிவாஜி இருக்கு. டீம் ஏ 25 பாயிண்ட்ஸ். ஓகே. எடுத்தோடனே நல்லா சொல்லிட்டோம். அடுத்தது என்ன சொன்னீங்க? ராமன் தேடிய சீதை.
ராமன் தேடிய சீதை தேடி பார்த்தோம் இல்ல. சரியா? அடுத்த ஒரு என்ன படம் சொன்னீங்க? வல்லவன். வல்லவன். வல்லவன் பல்லா உள்ள சிக்கியிருக்கிறாரா? பல்லா உள்ள இருக்காப்லையா? ரைட் ஆன்சர் வல்லவன். வெரி குட். 2 படம் இது வரைக்கும் சொல்லியிருக்கிறீங்க. 50 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இன்னொரு படமும் சொன்னீங்க. என்ன படம் அது? சச்சின். சச்சின். சச்சின் பிடிக்குமா உங்களுக்கு ரொம்ப? விஜய் ஃபேன்ங்க நானு. ஏங்க டெண்டுல்கரை கேட்டுட்டு இருக்கிறேங்க. அவர் ஆனா அவர் விஜய் ஃபேனான்னு தெரியாது நம்மளுக்கு. சரி ஓகே. சச்சின் உள்ள இருக்கிறாரா? சூப்பர். சச்சின் உள்ள இருக்கிறார். ஸோ மொத்தம் 3 படத்தோட பேர் கரெக்டாக சொல்லி 75 பாயிண்ட். சரியா? நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு கடமை இருக்கு. ஒரு கடமை பாக்கி இருக்கு. என்னன்னா இன்னொரு படம் ஒளிஞ்சிருக்குல்ல, அந்த படம் என்னன்றத கண்டுபிடிக்கணும்ல. பெரிய படங்க. தலைவர் படத்தை உசேலன். என்னங்க நீங்க டக்குன்னு வடிவேலனை பார்த்துருந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு பார்பர் கடையில் வேலை பார்க்குறவரா வருவாரு. அதுக்கப்புறமா நயன்தாராவோட ஒரு சாங் இருக்கு, மீனா பசுபதி. சரி பரவாயில்ல. மொத்தமா 3 படத்தோட பேர் கரெக்டா சொல்லி 75 மார்க்ஸ். வெரி குட். அடுத்த டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஜிதேஷ் நினைக்கிறாரு ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கே நம்ம ஒழுங்கா பதில் சொல்ல படம் பார்ப்போம்னு. இப்போ இதை பார்த்து என்ன சொல்ல போறோம்? நாளை பின்ன ஒரு ஹீரோவா வேற ஆக போறோம். ஒட்டுமொத்த 8 கோடி ஜனம் வேற பார்த்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை. ஜிதேஷ் ஓகே. ஸோ டீம் பிக்கான கட்டதுரைக்கு கட்டோ சரியில்லை அப்படின்றதுல என்ன வருதுன்றதா பார்க்கலாம். டைம் ஓடிக்கிட்டு இருக்கு. யோசிச்சிங்க கரெக்டா சொல்லுங்க. ஏதாவது ட்ரை பண்ணுங்க. உத்து உத்து பார்த்தா ஜிதேஷ் ஒரு ஹீரோ. இவ்வளோ யோசிக்கிறீங்களே தர்மேந்திரா, கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணுங்க தர்மேந்திரா. பில்லா. பில்லா. பில்லாவா? சரி ஓகே. பில்லா. அடுத்து துப்பாக்கி. துப்பாக்கி. அடுத்து நாங்க ஜாலியா சொல்லலாம். ஒரு படம் பேர் உள்ள இருக்கு. தர்மேந்திரா உங்க அட்ரஸ் என்ன? எந்த ஏரியால இருக்கிறீங்க? இங்க இருக்கிற நான் ஒரு க்ளூ கொடுத்துறேன். இங்க இருக்கிற 4 படமே மெகா ஹிட்டான படங்கள் என்னென்ன? நானி. நானி. ஆடுது ஜிதேஷ். மாரி. 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 மாரி சொல்லிட்டீங்களே. சரி டைம் முடிஞ்சாலும் பரவாயில்ல. கெஸ் பண்ணுங்க வேற என்னென்ன இருக்குன்னு சொல்லி. வேற யாரா கெஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே அப்படியே வச்சுக்கோங்க. நீங்க தான் காயத்ரி தான் கெஸ் பண்றீங்க. ஜீவிதா அவங்க வேலை தெரியலையா? தெரியல ஜி. தெரியல. சரி அட்ரஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? விலாசம். இன்னொன்னு முகவரி. நான் ஆனால் கெஸ் பண்ணிட்டேன். என்னென்ன படங்கள் இருக்குன்றது நான் கெஸ் பண்ணிட்டேன். டீம் ஏ கெஸ் பண்ணிட்டாங்க. டீம் சியில் இருக்க காயத்ரி கெஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஹீரோவாக போகிற ஜிதேஷ் மட்டும் கெஸ்ஸே பண்ணல. சரி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன சொன்னீங்க? பில்லாவா? பில்லா. பில்லா. ஓகே. பில்லா இந்த கட்டத்தில் ஒளிஞ்சிருக்கா? பில்லா இல்லை. சரியா? அடுத்த படம் என்ன சொன்னீங்க? மாரி. மாரி. மாரி இருக்கா? மாரி மாரி சொல்றது மாரியும் இல்ல. சரியா? மாரியும் கிடையாது. வேற துப்பாக்கி சொன்னீங்கல்ல? துப்பாக்கி. துப்பாக்கி இருக்கா? 3மே போச்சா? எடுத்து ஒரு துப்பாக்கி எடுத்து சுட வேண்டியதுதான் ஜிதேஷ. சரி நான் கெஸ் பண்ணதெல்லாம் இருக்கான்னு பார்த்துருவோமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படம் டீம் ஏ குஷி. குஷி. நானும் சொல்றது டீம் ஏவும் சொல்றது குஷி. குஷி இருக்கா? குஷி இருக்கு. எனக்கு 10 பாயிண்ட். இல்ல 25 பாயிண்ட். அடுத்ததா முகவரி இருக்குன்னு நாங்க உங்களுக்கு க்ளூவே கொடுத்துட்டோம். ஆனா டைம் போனதுக்கு அப்புறமா முகவரி இருக்கான்னு பார்த்துடலாம். முகவரி இருக்கு. விட்டுட்டீங்க. இதுல ஒரு பெரிய பாடகர் வருவாரு காயத்ரி. அடுத்ததா தினா. தினா. காசி. காசி இருக்கு. காசி இருக்கு. ஓகே. சோ காசி இருக்கான்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் காசி இருக்கா? காசி. அடுத்து தீனா. தீனா. தீனா இருக்கா? என்ன ஜிதேஷ், காசிலாம் வந்து விக்ரம் எப்படி நடிச்சிருப்பாரு, அதுல இருந்து அவரோட வாழ்க்கை எப்படி போச்சு? நீங்க எப்படி விக்ரம்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? விக்ரம் பிடிக்கும். நான் தலையோட பயங்கர ஃபேன். தலை படம் 2 கொடுத்துருக்கோம். அதான் இதுக்கு அப்புறமா தலை ஃபேன் சொல்லவே கூடாது. சரியா? இனி தலை ஃபேன் சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது இந்த ரவுண்டுக்கு அப்புறமா. டீம் பிக்கு இருந்தாலும் 0 எடுத்திருந்தாலும் நாங்க கைத்தட்டோம். அடுத்த டீம் சி ரெடியா? ஜீவிதா அண்ட் காயத்ரி
சரி ஓகே. அடுத்ததா டீம் சில இருந்து நம்ம ஜீவிதா அண்ட் தோஸ் காயத்ரியை வந்து கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை விளையாடுறதுக்காக ரெடியா இருக்க சொல்றோம். ஸோ டீம் சிக்கான அந்த ஒரு பசில் ரெடி. டைம் ஸ்டார்ட் ஆயிரும். டக்குன்னு ஜீவிதா காயத்ரி 2 பேரும் யோசிங்க. ஆஹா, எடுத்தோடனே பாலச்சந்தர் சார். நீயாவா? பழைய படமும் இருக்குல்ல? இருக்கு, எல்லாமே சேர்ந்துருக்கு. யோசிங்க யோசிங்க. மற்ற டீம்ஸ் தெரிஞ்சுன்னா சொல்லிடாதீங்க. நீங்க போட்டிருக்க சட்டையிலேயே ஒரு க்ளூ இருக்கு. நான் போட்டிருக்க சட்டையிலையும் ஒரு க்ளூ இருக்கு. ஆரஞ்சு மிட்டாயா? இது ஆரஞ்சா? கலர் பிளைண்ட்னஸா காயத்ரி? ஏங்க டைம் போயிட்டு இருக்குங்க. நீயா? காக்கி சட்டை ஒரு சொல்லிருக்கீங்க. நீயா? அடுத்து 2 படம் டக்குன்னு சொல்லுங்க. சும்மா நீங்க நடிச்ச படத்தை சொல்லுங்க ஒரு வாட்டி. கேளுங்க, நீங்க நடிச்ச படத்தை சொல்லுங்க. என்று தனியும். என்று தனியுமா? என்று முடியும் இந்த ரவுண்டு அப்படின்னு தான் எனக்கு இருக்கு. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. இப்பயாவது கெஸ் பண்ண முடியுமா என்னென்ன படம் இருக்குன்னு? கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜூலி பிடிச்சிட்டாங்க. என்ன தெரியலையா ஜீவிதா? நான் கெஸ் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். முதல் என்ன படம் சொன்னீங்க? நீயா சொன்ன. நீயா? நானா பாத்ரூமா இருக்கான்னு? நீயா இந்த கட்டத்துக்குள்ள இருக்கா? நீயா? நீயா இல்ல. நீயா பேசியது இல்லையே. சரி ஓகே, அடுத்த படம் என்ன சொன்னீங்க? காக்கி சட்டை. காக்கி சட்டை. காக்கி சட்டை இருக்கா? இதுல முத சிவகார்த்திகேயன் எங்க இருக்கிறாரு? இதுல எப்படி காக்கி சட்டைன்னு சொன்னீங்க? க்ளூ இப்படி இப்படி சட்டை சட்டை. ஓ, அப்ப அடுத்த ரவுண்ட்ல நான் க்ளூ கொடுத்தா பரத் வெள்ளை சட்டை. காக்கி சட்டை புதுசா இருக்கு. பழைய காக்கி இது காக்கி சட்டைங்க. இது காக்கி பேண்ட்ங்க. ஆஹா, பழைய காக்கி சட்டை இருக்கு. பழைய காக்கி சட்டை அத வச்சு கமல் வச்சு சொல்லிருப்பாங்க. ஓ சரி ஓகே, விட்டுருங்க. பழசெல்லாம் விட்டுருவோம். அடுத்த ஒரு படம் பேர் என்ன சொன்னீங்க? அவ்வளவுதான். 2 தான் சொன்னீங்களா? சரி ஓகே. ஆனா நான் கெஸ் பண்ண படங்கள் என்னன்னா, ஜூலி நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் ஓரளவு கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா, அவள் ஒரு தொடர் கதை இந்த ரவுண்ட்ல இருக்கா? நான் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேனே கட்ட சரியில்லைன்னு. அவள் ஒரு தொடர் கதை இருக்கு. எம்எஸ்வி சார் சரியா? என்னைக்குமே நம்ம கூட இருப்பார் அவரு. ஓகே, அடுத்ததா வறுமை நிறம் சிவப்பு இருக்கா? ஓகே, அடுத்த படம் தில்லுமுல்லு. தில்லுமுல்லு இருக்கா? கடைசி ரோல் இருந்துச்சு தில்லுமுல்லு. அவர்கள் இருக்கா? பட் டீம் சி கொஞ்சம் நீங்கள் வந்து நாங்கள் இப்போவும் அதான் நாங்கள் சொல்கிறோம், 4 படத்தையே விட்டுட்டாங்க. இப்போ சந்தோஷமா இருக்குமே ஜிதேஷ்க்கு, நம்மளை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறான்டா, நம்மளாவது கொஞ்சம் பரவாயில்ல, இவனுக்கு அதுக்கு மேலே இருக்கிறானுங்க இருக்கா. சரி பரவாயில்ல ஜீவிதா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ரவுண்ட் இருக்குது, அதில் நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதில் வந்து அள்ளிக்கலாம், கிள்ளிக்க முடியாது, அள்ளிக்கலாம், அந்தளவுக்கு பாயிண்ட்ஸ் நாங்கள் வச்சுருக்கிறோம் சரியா. ஸோ டோட்டலாக இந்த செகண்ட் ரவுண்டோட முடிவில் ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்துலாம். டீம் ஏ எடுத்திருக்க ஸ்கோர் என்ன அப்படின்றத பார்த்துலாம். 75 பாயிண்ட்ஸ் டீம் பி ஓட ஸ்கோர். டீம் சி ஓட ஸ்கோர் எதுக்குமே ஒரு தொடக்கம் வேணும்ல. எல்லாரும் பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்கன்னா அப்புறம் எங்க போறது? நம்ம இப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம், கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறுவோம். ஓகே, ஸோ 3 டீமுமே 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா 3வது ரவுண்டுக்குள்ள நம்ம என்ட்ரி கொடுக்க போறோம். அந்த 3வது ரவுண்ட் எப்படி இவங்கெல்லாம் விழுகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துடலாம். 2 ரவுண்ட் முடிஞ்சு இப்போ அடுத்ததா 3வது ரவுண்டுக்குள்ள போக போறோம். இந்த ரவுண்ட் வந்து கொஞ்சம் பயங்கர ஆக்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கடைசியா எப்போ வலிக்கு விழுந்தீங்க நீங்க? கல்யாணத்தப்பையா? எப்பயுமே வலிக்கு நான் தான் விழுந்தேன். இது காதல்ல? ஆமா, கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வலிக்கு விழுந்துட்டு தான் இருக்கு. நல்ல வேலை நம்ம தலையில இது வரைக்கும் வலிக்க விடலையா, அது வரைக்கும் சந்தோஷம். சூப்பர். தனியா விழும். அப்படியா? நம்ம ஷோ முடிச்சிட்டு போனா பப்ளிக்ட்ட இருந்து நம்மளுக்கு விழும், அது ஒன்று இருக்கு. அது வேணாம், பப்ளிக்கா நிப்பாட்டிடுவோம். ஸோ இந்த ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் ரவுண்ட் இஸ் கால் தில் இருந்தா துட்டே. ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து என்னன்னா, இதில் ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே வந்து இதில் நாங்கள் சோப் வாட்டர் நிறைய ஊற்றிடுவோம் சரியா. எங்ககிட்ட இருக்கு ஒரு 50,000 லிட்டரு சோப் வாட்டர், அதை நாங்கள் நல்லா போட்டு வழுக்க தேய்ச்சி உங்களை நாங்கள் நடக்க விடுவோம். ஸோ இதில் என்னன்னா, உங்களுக்கு 3 கொட்டி பேக்
சரியா? அந்த 3 குட்டி பேக்குமே இங்கே வந்து கீழே இறங்கிடும். ஒரு குட்டி பேக்கில் ஃபர்ஸ்ட் குட்டி பேக்கில் 50 பாயிண்ட்ஸ், அடுத்த குட்டி பேக்கில் 100, அதுக்கப்புறமா 150. ஸோ 3 குட்டி பேக்குமே நீங்கள் அவுத்து உங்கள் ஃப்ரெண்டு கையில் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 300 பாயிண்ட். இதுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற கால அவகாசம் 120 செகண்ட்ஸ், 2 நிமிஷம் தரோம். நீங்க நடுவுல வந்து இன்டர்ஃபியர் பண்ணீங்களா? அதுக்கு நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். நாங்க இந்த ரவுண்ட் நான் பேசவே மாட்டேன். எனக்கு ஒரு பிரேக் வேணும்ன்றக்காண்டி தான் இந்த ரவுண்ட் நாங்க உருவாக்கி இருக்கோம். ஆமா, நாங்க ரசிச்சு சிரிப்போம். வெளில இருக்கிற மக்களும் ரசிச்சு சிரிப்பாங்க. தேங்க் யூ. நீங்க நல்லா விழுவீங்க. சரி, போலாமா? ஓகே. சோ டீம் ஏல இருந்து தில் இருந்தா துட்டு விளையாடுறதுக்காக ஜூலி. ஓகே, அடுத்ததா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரவுண்டில் விளாட்றதுக்காக என்னமோ இந்த செட்டப்லாம் பார்க்குறப்ப செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணை காலையில் போயிட்டு வந்துருவா, ஒழுங்கா பால் ஒழுங்கா இருந்தால் குடி பிஸ்கட்லாம் சாப்பிட அம்மா எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஜூலி, இன்னைக்கு தெரிஞ்சிடும் உங்கள் கதை காலியான்னு. ஸோ மிஸ்டர் மணி ரெடியா? உங்கள் கையில் தான் அந்த கயிறு இருக்கு, சரியா? நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க, அப்படின்னா போகவே முடியாது. கொஞ்சம் சரியா? போயிடலாமா? ஓகே, டீம் ஏக்கான தில் இருந்தா துட்டு ரவுண்டுக்கான அந்த ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஆல் தி பெஸ்ட். ஆரம்பமே சரியில்லையே. எவ்வளோ கோவம் வச்சுக்கலாமா? அவசரம் இல்ல, எடுக்காத, மேல பிடிச்சிக்கோ. லூஸ் 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 விடுங்க. வா 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 வா. முடிச்சுக்கிட்ட கையை வைக்காத, மேல வச்சுக்கோ. போ 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 போ. டைம் முடிய போகுது. டைம் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. 60 செகண்ட். முடிக்காத. ஏங்க கை தந்துங்க. 30 செகண்ட். அழுத்தி பிடிக்க. ஐயா ஐயா, நான் பிடிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாஸ், பாயிண்ட் முக்கியமா ஒய்ஃப் முக்கியமா? இழுக்கவே இல்லையே நீங்க. பயம் அது வேற. அதுதான் இல்ல, கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பரவாயில்ல, விழுந்தாலும் நல்ல விஷயம் ஒன்று நடந்திருக்கு. 3 பேக்கையும் அவுத்துருக்கீங்க. சூப்பர், நல்லா கை தட்டலாம். டீம் ஏ 41 செகண்ட் பேலன்ஸ் இருக்கிறப்பவே நீங்க 3 பையன் கழட்டிட்டு வந்துருக்கீங்க. ஸோ அதனால கடந்து வந்த பாதையை ஒரு வாட்டி பாருங்க, இல்ல விழுந்து வந்த பாதையை ஒரு வாட்டி நீங்க பாருங்க. அந்த இடம் கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் 3 விழுந்ததுலயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 3 பேக்கையும் கழட்டி நீங்க 300 பாயிண்ட் எடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்க போடியம் போயிடலாம். பேக் கொடுங்க. எடுத்தா மட்டும்தான் பாயிண்ட், சரியா? எடுத்துட்டு போனாலாம் பாயிண்ட் கிடையாது. ஸோ டீம் ஏ 300 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. எப்படி இந்த கல்யாண வீட்டுக்குலாம் நிறைய போற பழக்கம் இருக்கா? போயிட்டு வரும்போது குடும்பத்தோட தாம்பாள போய் நிறைய தூக்கிட்டு வந்துருக்கீங்க போல. உண்மை மட்டும் இல்லாமல் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? உண்மையிலேயே நல்லா இருந்தது, பட் கொஞ்சம் டஃப் தான், பயமா இருக்கு. இல்ல, பொதுவாகவே இந்த ஃபர்ஸ்ட் டீம்ல விளையாடுறவங்களுக்கு ஒன்றும் புரியாது, தெரியாது. அவங்க வந்து ஒரு டென்ஷன்ல விழுந்துருவாங்க. ஆனா நீங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டீமே வந்து ரொம்ப கம்மியான பேர் தான் நம்ம தோஸ்து படா தோஸ்த்ல இந்த 3 பாயிண்ட்டையுமே அள்ளி இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கும் அந்த பெருமை போய் சேருது. 41 செகண்ட்ஸ் வரை மிச்சம் வச்சிருக்கீங்க. 300 பாயிண்ட்ஸ். டீம் ஏ பாராட்டுகள். அடுத்ததா டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ரெடி. டீம் பில இருந்து என்னத்தை கலட்ட போறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டீம் பில இருந்து ஜிதேஷ் அண்ட் தோஸ்தை நம்ம கூப்பிடுறோம் இங்கே விளையாடுறதுக்கு. ஸோ டீம் பி ஜிதேஷ் அண்ட் தோஸ்த் தர்மேந்திரா ரெடியா இருக்கிறீங்களா? ரெடி ஜி. சரி, ஓகே. அவர் கயிறு பிடிச்சிருக்க ஸ்டைலே சரியில்லை. நமக்கு இடத்துல தண்ணி அரைக்கிற மாதிரியே இருக்கிறாரு. சரி, ஒரு ஹீரோன்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே போட்டிருக்கோம். என்னமோ பாலை ஊத்தி விட்ட மாதிரி இருக்கு. பாலாறு ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா, போயிடலாமா? போலாம். ஓகே, டீம் பிக்கான தில் இருந்தா துட்டு விளையாடுறதுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரெடி? நல்லா கயிறை இதா பிடிச்சிங்க. நடுவில் போகணும், இப்படி போகக்கூடாது. அடுத்த வாட்டி இப்படி போனீங்கன்னா மைனஸ் பாயிண்ட். நடுவில் போகணும், காலை 2 சைடில் வச்சு போகக்கூடாது. ஈஸிங்க. என்னங்க இதை
ஈஸிங்க, ஏங்க டென்ஷன் ஆறீங்க? அவசரம் இல்ல, மெதுவா மெதுவா. கயிறை பிடிச்சு தொங்குறீங்க, ஈஸியா எடுக்கலாம். அதை இறக்கி விடுங்க, அந்த குண்டை இறக்கி விடுங்க, அதை இறக்கி விட்டு இந்த வெளியில எடுங்க. பிளாக்க கரெக்ட். இதவே கரெக்டா பண்றாரு. ஹீரோ ஹீரோ என்ன பண்றாரு? சூப்பர். மெதுவா மெதுவா மெதுவா. கம் டைம் 1 நிமிஷம். வந்து பாத்து நல்லா பிடிங்க. வரேன். சென்டர்ல போணும். seconds more, Sijesh. 48 seconds. Come. Sீக்கிரம். Go. சீக்கிரம் வாங்க. அப்பாடா, மானத்தை காப்பாத்தியாச்சு. ஓகே, டீம் பி 300 பாயிண்ட். இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும்ல. வந்ததுல இருந்து இப்பதான் பிரைட்டா சிரிக்கிறாரு ஜிதேஷ். அதுக்காவது அவருக்கு நல்லா கை தட்டிடணும். அண்ட் சும்மாலாம் இல்லை, 6 செகண்ட் வேற மிச்சம் வச்சு நீங்க 3 பேக்கையும் கழட்டிட்டு வந்துருக்கிறீங்க. ஸோ ஹீரோ ஆகக்கூடிய எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்றத இந்த ரவுண்டில் ப்ரூவ் பண்ணிட்டார். பெரிய ஹீரோ ஆறீங்க, வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்ததா டீம் சி தான் இப்போ வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க கையில் என்கிட்ட இருக்குன்றல அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது. மறுபடியும் அதை முதல் கட்டுவோம். நீங்கள் போகணும், வழுக்கி விழணும். 3 டீமில் 2 டீம் நம்ம லாஸ்ட் ரவுண்ட் அப்படின்றத விளையாடி முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரே ஒரு டீம் மட்டும் பாக்கி இருக்கிறாங்க. அதில் வந்து எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஷோ வந்து இன்னும் இந்த ஒரு விஷயம் நடந்தால் களை கட்டும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டான்ஸு. ஜீவிதா வந்துருக்கிறாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க. ஏன் வந்து ஜீவிதாவை இந்த ரவுண்டு விளாட வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட வைக்கிறோம்னா, எப்படி விளாண்டதுக்கு அப்புறமா பேரழகன் சூர்யா மாதிரி மாறிடுவாங்க. அதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கிறவங்களோட பாடி கண்டிஷனில் அந்த ஒரு சில பாடி மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம் அந்த டான்ஸில் அப்படின்றதுக்காக தான் இப்போ நம்ம வந்து அவங்கள டான்ஸ் ஆட வைக்க போகிறோம். அதனால ஜீவிதா இங்கே ஆடுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஆடுறதுக்கு வாங்க. பார்த்து கை கால சுளுக்கு பிடிச்சிக்க போகுது. என்னமோ இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் அது எப்படி நீங்க என் பையனை மேலே ஏத்தாம இருக்கலாம்? see as per the rules and regulation my student has to go and dance அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ்லாம் சண்டை போட்டதுக்கு அப்புறமா அதை ஏற்றி விட்டுருவானுங்க. அது ஒரு 6 மணி நேரமா மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா இப்படின்னுகிட்டே இருக்கும். சரி, ஓகே, ரொம்ப ஆடி மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் தான் மூச்சு வாங்குது. சரியா? அதனால ஸோ அடுத்த ரவுண்ட் தில் இருந்தா துட்டு விளையாடிடலாம். இதே டான்ஸ் அங்கே ஆடுங்க, எங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக உங்கள் தோஸ்தோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால போக முடியாது. ஸோ தில் இருந்தா துட்டில் தோஸ்த் காயத்ரியை வாங்க. ஓகே, டீம் சி கங்க்ராச்சுலேஷன்.
நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்றதெல்லாம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஆனா இவங்க எப்படி விளையாடி முடிக்க மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு? ஆமா ஆமா. சரி, சோ ரெடியா இருக்கீங்களா? ஜீவிதா, அதுக்கு ஒரு காயத்ரி இங்க பாடிக்கிட்டே கயிறு இழுக்க போறீங்க. அவங்க ஓடி போய் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வருவாங்களாம். சரியா? என்ன கண்குள்ள ஒரு காட்சி. சரி, ஓகே. டீம் சிக்கான தில் இருந்தா துட்டுக்கான டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரெடி? டண்டனகா நகா 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 டண்டனகா அக்கா நகா கயிறு பிடிக்கா. அக்கா பாடுங்கக்கா. டண்டனகா யாருக்குக்கா? இல்ல அவங்க பாடாம இல்ல பாடுங்க. டண்டனகா நகா 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 டண்டனகா 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 விட்டுருங்க. டைம் முடிய போகுது. இல்ல 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 பொறுமையா எடுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. என்னங்க இதுலயே டைம் வேஸ்ட் பண்றீங்க? அவ்வளவுதானா? இதுதான் நம்ம மானத்தை காப்பாற்றக்கூடிய ரவுண்டு நினைக்கிறேன். வாங்க 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 வாங்க. சீக்கிரம் டைம் பாத்துக்கங்க. இருக்கு ஜீவிதா டைம் முடிய போகுது. இல்ல 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 என்ன பண்றீங்க? நோ விழுந்துருவீங்க. சரி, ஓகே, சூப்பர், பரவாயில்லையே. இன்னைக்கு 3 டீமுமே 3 மூட்டையை ஊத்துட்டீங்க. வெரி குட். நல்லா ஒரு வாட்டி கை தட்டிக்கலாம். டீம் சி சொல்லையா எடுத்துட்டீங்க. 300 பாயிண்ட். பரவாயில்ல. என்ன முதல் ரவுண்டு 2வது ரவுண்டில் எவ்வளோ வீக்காக இருந்துச்சு அந்த டீமு. இப்போ தான் பார்க்குறதுக்கு எவ்வளோ வீக்கமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ தில் இருந்தா துட்டு ரவுண்டில் ஒவ்வொரு டீமும் இண்டிவிஜுவலாக எவ்வளோ எடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். டீம் ஏவோட ஸ்கோர் 300. டீம் பியோட ஸ்கோர் 300. டீம் சியோட ஸ்கோர் 300. ஓகே. ஸோ இந்த 3 ஸ்கோரையும் இப்படி பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்கள் தோஸ்து படா தோஸ்து ஷோவோட வரலாற்றில் இது வரைக்கும் 3rd ரவுண்டில் 3 டீமுமே 300 பாயிண்ட் எடுத்தால் சரித்திரமே கிடையாது. அது இந்த டீமுக்கு தான் கிடைக்குது. எப்படி நிலாவில் ஃபஸ்ட்டு போய் ஆம்ஸ்டாங் கால் வச்சனால அவர் பேர் தான் எல்லாத்துலேயும் பரவுதோ அந்த மாதிரி இன்னும் நாங்கள் ஒரு 2 கோடி எபிசோட் போனாலும் இந்த டீம் தான் ஃபஸ்ட் அப்படின்றது நிலையை நிற்கும். ஃபஸ்ட்டு மட்டும் இல்லை, பெஸ்ட்டாக விளையாடி இருக்கிறீங்க. இப்போ 3 ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஷோவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கும் ரொம்ப நேரமாக பார்த்து கண்ணெலாம் வைத்திருக்கோம்ல. ஸோ யார் ஜெயிச்சிருக்கிறா, யார் விட்டு கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கான டைம். ஸோ 3rd பிளேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். சரியா? 3வது இடத்துல எந்த டீம் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 3வது இடத்துல உண்மையிலே இருக்கிற 3வது டீம் சி ஜீவிதா அண்ட் தோஸ்து 340 பாயிண்ட். சரியா? 340 எடுத்து 3rd பிளேஸு. 340 3வது இடத்துல இருக்குன்னா அப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பாயிண்ட் இருக்கும்? சரியா? ஸோ 2வது இடத்துல இருக்க போகிறது டீம் பி ஜிதேஷ் அண்ட் தோஸ்து 390. ஒரு 90, 2வது ஒரு 90, 3ர்ட்ல 390 வாங்கிட்டீங்க. சரி, ஓகே. ஸோ வின்னர் வேற யாரா இருக்க முடியும்? 445 பாயிண்ட் எடுத்த டீம் ஏ ஜூலியன் தோஸ்த். ப்ளீஸ் உங்க கிஃப்டை வாங்க. ப்ளூ கலர் ரொம்ப ராசி போல. அண்ட் இந்த டைரக்டர் உங்களுக்கு ரொம்ப ராசின்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பசங்க அப்படியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உண்மையிலே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இப்படியும் சில கெமிஸ்ட்ரிகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. ஊர் கண்ணு உங்கள் மேலே அப்படி விழுந்திருக்கும். அந்த கண்ணெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்காக உங்களுக்கு விஜய் ஆப்டிஷியன் வழங்கக்கூடிய 2 சன் கிளாஸஸ். ஆமாம், சரி, இதைத்தான் முதலே சொன்னோம்ல, சின்ன கிஃப்ட்டை பில்டப் பண்ணி கொடுப்போன்னு. ஸோ வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் டீம்ஸ் உங்களை கூப்பிடாம இருந்தா எப்படி? நீங்களும் தான் இன்னைக்கு எங்களை அவ்வளோ சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க. வெளில இருக்கிற மக்களையும் சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க. ப்ளீஸ் வாங்க, ஓடியாங்க. இது வச்சிடலாம். சூப்பர். ஒரு வாட்டி எல்லா டீமுக்குமே எல்லாருமே நல்லா கை தட்டிக்கலாம். நம்ம ஷோவும் நிறைவுக்கு விட்டது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில்
டீம் ஏ இன்னைக்கு ஜெயிச்சிருக்கிறீங்க. ஆர்டர் படி போயிருக்கு இன்னைக்கு நம்ம ஷோல வின்னர்லாம். ஸோ டீம் ஏல ஜெயிச்ச ஜூலி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு நம்ம ஷோ? உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஜெயிச்சனால சொல்லக்கூடாது. ஜெயிச்சனால சொல்லல, உண்மையிலேயே கேம்ஸ்ல டிஃபரெண்டா இருந்தது, ரொம்ப ஜாலியா இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த ப்ளூ கலர் இந்த ஜிகு ஜிகுன் ட்ரெஸ்லாம் போட்டு வந்தா உங்களுக்கு ரொம்ப ஒரே ஜாலி தான் இன்னைக்கு ஜூலி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு என்னமோ என் லக்கு என் சைடுல இருந்திருக்கு போல இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். ஸோ டைரக்டர் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. நல்லா இருக்கா? சூப்பர். கிரியேட்டிவ் டீம்ஸ் உங்களுக்கு தான் போங்க. சரி, ஓகே. அடுத்ததா ஜிதேஷ் சொல்லுங்க. கடைசி ரவுண்டு மட்டும் நம்ம விளையாடாட்டி நம்ம ஏரியாலே நம்ம பசங்க மதிக்க மாட்டானுங்க நம்மள. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஷோ? நல்லா இருந்துச்சு, ரொம்பவே சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ஷோ. இந்த ஸ்கர்ட்டிங் இதுதான் நான் எதிர்பார்க்கல, அது இவ்வளோ டஃபா இருக்கும்னு எதிர்பார்க்கல. நாங்களும் நீங்க ஸ்கர்ட்டிங்னு சொல்லுவீங்க எதிர்பார்க்கல. ஸ்கேட்டிங். ஸ்கேட்டிங். சரி, அதுல இருந்து நான் வெளியில வரல, ஏன்னா இந்த ஃப்ளோரே வழுக்குது கொஞ்சம். எப்படி நிக்கிறீங்கன்னு தெரியல. நீங்க சினிமாக்குள்ள வழுக்காம ஒரு பெரிய ஹீரோவா ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். சரியா, இங்கேயே வழுக்கியாச்சு. அடுத்து ஜீவிதா, ஆனுவல் டே டான்ஸ். சொல்லுங்க ஜீவிதா, எப்படி இருந்துச்சு? சூப்பர். எனக்கு கேம் ஷோ அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பாகவும் இருந்தது, ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. சரி, ஓகே. ஸோ பாயிண்ட்ஸ் எடுக்கல, தோத்தது ஜெயிச்சது எல்லாம் வந்து ஜகஜம். சரியா, இப்போ வந்து ஜெயிச்ச ஜூலியே வந்து ஒரு ஆட்டத்தை போடுறாங்க. இந்த ஆட்டத்தோட நம்ம அப்படியே கிளம்புறோம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரமா நீங்க இந்த தோஸ்துங்க கூட இந்த ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தீங்க, கேம் ஷோ. இப்போ அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட், அவங்க தோஸ்து கூட வந்து மீட் பண்ற வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிட்டு அப்படியே அப்பீட் ஆகிறது. நான் உங்க பரத். இவ்வளவு நேரம் நீங்க பார்த்துட்டு இருந்தது கேட்பரி சாக்லேட்ஸ் கோல்ட் பிரசன்ஸ் தோஸ்து படா தோஸ்து, பவர்ட் பை ஹெட் அண்ட் ஷோல்டர்.